புயல் வர்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குதுங்க. இந்த புயல் எங்க இருக்குது? இது எப்படி வருது? எவ்வளோ வேகமா வருது? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மழை இதற்கு அடுத்தது எங்க போக போகுது அப்படின்றத. ஸோ, நம்மளுக்கு முதல்ல இந்த இலங்கை பக்கத்துல இருந்து தான் இந்த புயல் அப்படின்றத உருவாச்சு. நெறையா புயல் கடல்ல உருவாகுங்க. அந்த கடல்ல உருவாகுறது அப்படியே வந்துட்டு கடல்லயே அமுங்கிடும். புயலா மாறி நம்ம நிலத்துக்கு வந்துட்டு வரவே வராது. ஒரு சில புயல்கள் மட்டும் தான் இந்த டிசம்பர் மாதம் இது போன்ற மாதத்தில் காற்று வந்துட்டு எந்த திசையை நோக்கி சுற்றுதோ அதை பொறுத்து இது என்ன ஆகும்னா புயலாக மாறிடும். ஸோ அப்படி வந்துட்டு நமக்கு உருவான புயல் தான் இந்த ஃபென்கல் புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபென்கல் நான் முதல்ல பார்க்கல என்னடா பெண்கள் பெண்கள்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபென்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டைமுக்கு அதாவது வந்துட்டு 12 மணிலேருந்து கணக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சாட்டர்டே 12 இந்த 12 ஏஎம்ல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ புயல் அப்படின்றது நம்ம பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவுலன்னு சொல்ல முடியாது. அதாவது நேர் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ பாண்டிச்சேரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா இப்போ வந்துட்டு மணிக்கு 80 90 கிலோமீட்டர் வேகம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வர்தா புயல் எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தேன். அப்படி பார்க்கக்குள்ள வர்தா புயல் அப்படின்றது 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த புயலுடைய வேகம் அப்படின்றது நான் நியூஸில் செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வருது அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வர்தா புயலை விட அதிகமான வேகமா அப்படின்ற மாதிரி தான் பயமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்த உடனே பரவாயில்லப்பா நம்மள ஏதோ வந்துட்டு போனால் போதுன்னு விட்டுட்டு இது வேற இடத்துக்கு போகுது அப்படின்றது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க பாதிக்கப்பட போகிறது அப்படின்றது ஒரு உறுதி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழையோடைய தாக்கம் அப்படின்றது போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே கலர் மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 11 மணிக்கு லைட்டாக விடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி 11 மணிக்கு லைட்டாக விட்டுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே லைட்டாக க்ரீன்லேருந்து அப்படியே வந்துட்டு ரெட்டுக்கு மாறுது. அதாவது இன்னைய நாளுக்கு நான் சொல்கிறேன். ரெட்டுக்கு லைட்டாக ரெட்டிஸ் கலருக்கு மாறி அப்படியே வந்துட்டு மறுபடியும் எல்லோவுக்கு போகுது, லைட் எல்லோவுக்கு போகுது. அப்புறம் மறுபடியும் வந்து லைட்டாக வந்துட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கிளைமேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 27 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 27லாம் கிடையாது. இப்போ நம்மளுடைய கிளைமேட் என்னன்னு பாருங்கள், 25 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதாவது நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்னஸாக இருக்குது. இன்னைக்கு நைட்டு 8 மணி அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் இது கரையை கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லைவாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நைட்டு கரையை கிடக்குதா இல்லை எப்போ தான் கரையை கிடக்குது, கரையை கடந்து இது எங்கே தான் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமே. ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம என்ன கணிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா இதில் தனியார் ஆய்வாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கணிப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இது காமிக்குது. ஒன்று என்னன்னா இந்த கல்பாக்கத்தை வந்துட்டு கரையை கிடக்கிறேன் அப்படின்னு காமிக்குது. இன்னொன்று என்னன்னா நான் பாண்டிச்சேரியில் தான் கரையை கிடப்பேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்குது. நம்மளால் இதை வந்துட்டு பெருசாக கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் இயற்கையை நம்மளால் வந்துட்டு பெருசாக கணிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த புயல் இவங்க கணிச்சபடி, அதாவது வந்து சேட்டலைட் மூலிமா கணிச்சபடி வந்துட்டு இந்த புயல் எங்கே போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைய நேரப்படி இப்போ டைம் என்னென்னா 12:12, அதாவது உலக அணின்னு சொல்கிற டைம் தான் இந்த டைமு. ஸோ பயப்படாதீங்க யாரும். சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணோடனே இது வந்துட்டு 5:06 காலையிலேருந்து தான் காமிக்கும். ஸோ இப்போதைய டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ டைம் எடுத்துக்கிட்டோம்னா சாட்டர்டே 4 மணிக்கு இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிட்ட வருது. இங்கே பாருங்கள் இந்த கண் அப்படின்றது இதுதான் மிக பயங்கரமான ஒன்று. ஆனால் இந்த சுற்றி இருக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இங்கே கலராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மையப்பகுதி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படாது. ஏன்னா ஃபேன் சுற்றக்கூட அந்த சென்டர்லேருந்து பெருசாக வந்து ப்ரெஷர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த சுற்றி இருக்கிறதுனால தான் காற்று அப்படின்றது நிறையா வருது இல்லைங்களா, அதே தான். ஸோ இங்கே கல்பாக்கம் அப்படின்றது வந்து கிடக்கிற மாதிரி இங்கே காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 4 மணி கணக்குப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 7 மணி ஆகுது, 7 மணி 10 மணி ஆகுது. இப்போ கல்பாக்கத்தில் வந்துட்டு இந்த இடம்லாம் மழை, அதாவது நைட் 10 மணிக்கெல்லாம் வேறு லெவல் கல்பாக்கம் லைன்லலாம் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல ரெட் ஜோன் அப்படின்றது நம்ம மகாபலிபுரம், அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் இந்த ரெட் ஜோன் அப்படின்றது வருது. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஈசிஆர் சைடு மறுபடியும் எடுத்துக்கிட்டோம்னா திருவான்மியூர் இந்த லைன் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இந்த இடம் எல்லாமே படருதுங்களா.
ஸோ கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்துட்டு நெல்லூர் வரைக்கும் இதனுடைய தாக்கம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவிலேயே ஆந்திராவிலேயே உங்களுக்கு வந்துட்டு 24 டிகிரி அப்படின்றது அங்கே இருக்குது. இதனுடைய தாக்கமாகப்பட்டது. எங்கேயோ புயல் உருவாகிறது தான் இங்கே வந்துட்டு மழையாக பெஞ்சிட்டு கிடக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது 10 மணி நிலவரம். ஸோ 10 மணிக்கு மேலே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட காலையில் வரைக்கும் அதே இடத்துல தாங்க அது சுற்றிக்கிட்டு இருக்குது. காலையில் வரைக்கும் இதில் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு புயலுடைய தாக்கம் அப்படின்றது கடலுக்குள்ளே தான் கொஞ்சம் இருக்குது. பாதி தான் வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்குது. ஆனால் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வரும். மழை அப்படின்றது அதிகமாக கடலுக்குள்ளேயே பெய்கிற மாதிரி வந்துட்டு இங்கே காமிக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், வெளுத்து விட்டுரும். சும்மாவே விடாது, வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்துட்டு 5 மணி 1ஆம் தேதி வந்துட்டு கடந்துட்டோம். நம்ம 1ஆம் தேதி காலையில் 5 மணியில் நம்ம இருக்கிறோம். இப்போ அதை கிளிக் பண்ணி 6 மணி 7 மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10 மணிக்கும் வந்துட்டு இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்குது. அப்போ நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் இதனுடைய தாக்கம் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு கல்பாக்கம் இந்த லைன் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இங்கெல்லாம் வந்து மழை அப்படின்றது இருக்காது. ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் நல்ல மழை இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த கண்ணு பாருங்கள், தரைப்பகுதிக்கு வந்தும் இந்த கண்ணு அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதனுடைய வீரியம் அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ இன்னொரு தடவை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய தாக்கம் வேற என்ன ஆகுது. இது வந்துட்டு இந்த பாருங்கள் கலர் அப்படின்றது அப்படியே இங்கேயே வந்து கரைஞ்சிருது. அப்போ என்னன்னா இது சாயந்தரம் வரைக்கும் இதே இடத்துல தான் இருக்கும் போல். இதனுடைய தாக்கம் அப்படின்றது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஓரளவுக்கு இங்கே மழை அப்படின்றத நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு இல்லை, நல்ல மழை அப்படின்றத நம்மளால் வந்துட்டு தாராளமாக எதிர்பார்க்க முடியும். சரி, ஓகே. இதிலிருந்து நான் எப்போ வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த மழை வேறு எங்கே தான் போகுது அப்படின்றத பார்க்கலாம் இருங்க. ஸோ இந்த புயல் எங்கே தான் போகுது மறையுது இந்த கண் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ இங்கேருந்து சின்ன சேலம் ஆத்தூர் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் தாண்டி போயிட்டு தான் அது மறையுது. ஒசூர் கிட்ட தான் இது போய் மறையுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒசூர் சேலம்லாம் தாண்டி. அப்போ கண்டிப்பாக சேலம் மாவட்டத்து சைடெல்லாம் வந்துட்டு நாளைக்கு காலையிலேருந்து மேபி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. சரி, ஓகே. இது மறுபடியும் எங்கே போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. எங்கே தான்ப்பா நீ போகிற, இவ்வளோ வந்துட்டு வேலையை பார்த்து விட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பாருங்கள் கடலுக்கு போகுது. மறுபடியும் புயலாக உருவாகிடுச்சு. இங்கே மறுபடியும் இங்கே வந்துட்டு இந்த சைடு, அதாவது கேரளா இந்த சைட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு மறுபடியும் புயலாக உருவாகுது பாருங்கள். மறுபடியும் உருவாகி இது என்ன பண்ணோம்னா கடல்லே வந்துட்டு ஒரு சுழற்சி அப்படின்றது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு கெஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம காற்று ஃபுல்லாகவே தள்ளி விட்டுருச்சு. இது என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். கடல்லையே வந்துட்டு அது என்ன ஆகும்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படியும் இல்லையா, காற்றினுடைய திசை மாறுது அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து சுற்றி மறுபடியும் சென்னைக்குள்ளே வரும், இல்லை இங்கேருந்து கூட சென்னைக்குள்ளே வரும். இதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கேருந்து வந்தால் அது பெருசாக நமக்கு இம்பாக்ட் கொடுக்காது. பட் அதுவே வந்துட்டு இதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு இம்பாக்ட், அதாவது கடல்லேருந்து வந்ததுனா தான் நமக்கு இம்பாக்ட் அப்படின்றது வந்துட்டு அது கொடுக்கும். மற்றபடி வந்துட்டு இங்கேருந்து வந்தால் அது பெருசாக இம்பாக்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காது. பட் இப்போ நமக்கு 1ஆம் தேதிக்கு மேலெல்லாம் இதனுடைய தாக்கம் அப்படின்றது பயங்கரமாக குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பெருசாக இது பண்ண தேவையில்ல. 1ஆம் தேதினா 2ஆம் தேதிலாம் உங்களுக்கு பெருசாக இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது. 2ஆம் தேதியிலிருந்து இயல்பு வாழ்க்கை அப்படின்றது ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்குள்ள இது நைட்டு என்ன கோர தாண்டவம் பண்ணிட்டு போகுது அப்படின்றத நமக்கு தெரியல. எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாருடைய செல்லுக்குமே வந்து ஒரு அலர்ட் அப்படின்றது அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே போக சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போங்க. உங்கள் ஏரியாவில் தண்ணி வர்ற மாதிரி இருந்தால், அதிகமாக தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அங்கெல்லாம் எங்கேயும் காலை வச்சிடாதீங்க. ஏன்னா தண்ணியிலலாம் இந்த கரண்ட் அடித்து லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 மணிக்கு மேலே கரண்ட் பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புயல் வந்து கரையை கடக்க போகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் வந்துட்டு டார்ச் லைட்டு போட்டு வச்சுக்கிறது, டார்ச் லைட்டில் நீங்கள் வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு மறக்காமல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீட்டிலேருந்து இப்போ போய் லோனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வேலை, சரி இதை பற்றி பேசணுமே, மக்களுக்கு இப்போ இதுதான் தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றொரு தகவல் இன்ஸ்டன்ட் நியூஸில் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.